ஒருவன் உடலும் மனமும் தூய்மை இல்லாமல் கோயிலுக்கு செல்வதும் சிவபெருமானை வழிபடுவதும் பயனற்றவை. உடலும் மனதும் தூய்மையாக இருப்பவர்களைத்தான் சிவபெருமான் விரும்புவார். மன தூய்மையற்றவர்களாக இருந்து கொண்டு பிறருக்கு மத போதனை செய்பவர்கள் இறுதியில் தோல்வியே அடைகிறார்கள். புற வழிபாடு என்பது அக வழிபாட்டின் அடையாளம் ஆகும். தூய்மையான அக வழிபாடே உண்மையானது. இவை அல்லாது செய்யப்படும் புற வழிபாடு பயனற்றது ஆகும். நாம் எதையும் செய்துவிட்டு பிறகு ஒரு திருத்தலத்திற்கு சென்றால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று கீழான புத்தியில் மக்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் தூய்மையற்ற உள்ளத்துடன் கோயிலுக்கு ஒருவன் சென்றால் அவன் ஏற்கனவே தன் பாவங்களுடன் மேலும் ஒரு பாவத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறான். கோயிலுக்கு புறப்பட்ட போது இருந்ததை விட இன்னும் மோசமானவனாக வீடு திரும்புகிறான். திருத்தலங்கள் புனிதமான பொருள்களாலும் மகான்களாலும் நிரம்பி இருப்பவை. மகான்கள் வாழ்கின்ற இடங்களில் கோயில் எதுவும் இல்லை என்றாலும் அந்த இடங்கள் திருத்தலங்கள்தான். 100 கோயில்கள் இருந்தாலும் அங்கே புனிதமற்றவர்கள் இருப்பார்களானால் அங்கு தெய்வீகம் மறைந்துவிடும். திருத்தலங்களில் வாழ்வது மிகவும் கடினமான செயலாகும். காரணம், சாதாரண இடங்களில் செய்யும் பாவங்களை நீக்கிக் கொள்ள முடியும். ஆனால் இத்திருத்தலங்களில் செய்யும் பாவத்தை நீக்கவே முடியாது. மனத்தை தூய்மையாக வைத்திருப்பதும் பிறருக்கு நன்மை செய்வதும் தான் எல்லா வழிபாடுகளின் சாரமாகும். ஏழை எளியவர்களிடமும் பலவீனவர்களிடமும் நோயாளிகளிடமும் சிவபெருமானை காண்பவன்தான் உண்மையில் சிவபெருமானை வழிபடுகிறான். விக்கிரகத்தில் சிவபெருமானை வழிபடுபவன் ஆரம்ப நிலையில்தான் இருக்கிறான். ஏழை இடத்தில் ஜாதி மதம் பாராமல் அவனிடம் சிவபெருமானை கண்டு அவனுக்கு உதவிகள் செய்து தொண்டாற்றுபவனிடமே சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறார். கோயிலில் கண்டு தன்னை வழிபடுபவனை விட ஏழைகளுக்கு உதவுபவனையே சிவபெருமான் அதிகம் மகிழ்ச்சி கொள்கிறார். ஒரு பணக்காரனுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அதில் 2 தோட்டக்காரர்கள் இருந்தார்கள். ஒருவன் சோம்பேறி, அவன் வேலையே செய்ய மாட்டான். ஆனால் எஜமானன் தோட்டத்திற்கு வந்தால் உடனே ஓடிப்போய் கை கூப்பி வணங்கி அவனை புகழ்ந்து பேசி பல்லை இழித்து கொண்டு நிற்பான். மற்றொரு வேலைக்காரனோ அதிகம் பேச மாட்டான். கடுமையான உழைப்பாளி. தோட்டத்தில் காய்கறி பழங்களை பயிரிட்டு விளைந்த காய்கறி பழங்களை எஜமானன் வீட்டிற்கு சுமந்து செல்வான். இந்த 2 தோட்டக்காரர்களில் யாரை எஜமானன் விரும்புவான்? சிவபெருமான் தான் அந்த எஜமானன். இந்த உலகம் அவரது தோட்டம். 2 வகை தோட்டக்காரர்கள். ஒரு வகையினர் சோம்பேறி ஏமாற்றுக்காரர்கள். அவர்கள் எதுவும் செய்வதில்லை. சிவபெருமானின் அழகை, குணநலங்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பர். ஏழை பலவீனமானவர்கள், விலங்குகள் மற்றும் அவரது படைப்புகள் அனைத்தையும் பராமரிப்பவர் மற்றொரு வகையினர். இவர்களில் யார் சிவபெருமானின் அன்புக்குரியவர்கள்? தந்தைக்கு சேவை செய்ய நினைப்பவர்கள் முதலில் பிள்ளைகளுக்கு சேவை செய்ய வேண்டும். சிவபெருமானுக்கு சேவை செய்ய விரும்புபவர் முதலில் அவரது குழந்தைகளாகிய உலக உயிர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இறைவனின் தொண்டர்களுக்கு சேவை செய்பவர்களே இறைவனின் தொண்டர்கள் என சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மன தூய்மையுடன் இருங்கள். உங்களை நாடி வரும் ஏழைகளுக்கு உங்களால் முயன்ற உதவிகளை செய்யுங்கள். இதனால் உங்கள் இதயம் தூய்மை பெறும். அவ்விதயத்தில் சிவபெருமான் தோன்றுவார். அழுக்கும் தூசியும் படிந்த கண்ணாடியில் நம் உருவத்தை பார்க்க முடியாது. அதுபோல அஞ்ஞானமும் தீய குணங்களும் தான் நம் இதயம் எனும் கண்ணாடியில் படிந்திருக்கும் தூசியும் அழுக்கும் ஆகும். நமது நன்மையை மட்டும் நினைப்பது சுயநலமாகும். அதுவே எல்லா பாவத்திலும் முதல் பாவமாகும். எனக்கே அதிகம் பணம் வேண்டும், நானே முதலில் இருப்பேன், எனக்கு மட்டும்தான் சொர்க்கம் என நினைப்பவன் சுயநலவாதி. சுயநலம் இல்லாதவனோ நான் கடைசியில் இருக்கிறேன், நான் நரகத்திற்கு செல்வதானால் ஒருவனுக்கு உதவ முடியும் என்றால் நரகத்திற்கு செல்கிறேன் என்பான். இத்தகைய சுயநலமற்ற தன்மைதான் ஆன்மீகம்.
சுயநலம் இல்லாதவனே ஆன்மீகவாதி. அவன் சிவபெருமான் அருகில் இருக்கிறான். அவன் படித்தவனோ இல்லை படிக்காதவனோ, அறிந்திருந்தாலும் சரி அறியாதவனாக இருந்தாலும் சரி, அவனே சிவபெருமான் அருகில் இருக்கிறார். சுயநலம் கொண்டவன் எல்லா புனித தலங்களுக்கும் சென்று வழிபட்டாலும், சிறுத்தை போல் தன் உடல் முழுவதும் மத சின்னங்களை அணிந்திருந்தாலும் அவன் சிவபெருமானிடத்தில் இருந்து விலகியே இருக்கிறான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.